ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எஸ்கே கிச்சனில் இன்றைக்கி பஞ்சு போல் மென்மையான இட்லி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எப்படி மாவு அரைக்கிறேன், என்னென்ன விஷயம் அதில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக தெரியும். மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுபடி செஞ்சோன்னா நம்மளோட இட்லி ரொம்ப பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். வாங்க, ஃபஸ்ட்டு ஒரு டம்ளரில் 4 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அந்த இட்லி அரிசி எடுத்த அதே டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க. 4க்கு 1 பங்கு உளுந்து. 1½ டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. அதை உளுந்தில் போட்டு ஊற வைங்க. இப்போ அந்த டம்ளர்லேயே ஒரு 1/4 டம்ளர் சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க. இதோ நான் ஊற வச்சுருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு உளுந்தையும் வெந்தயத்தையும் போட்டு அரைக்கணும். இது ரொம்ப தண்ணியாக அரைக்காமல், இப்போ நான் அரைச்சிட்ருக்கேன் பாருங்கள், இந்த பக்குவத்தில் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசியோடு அவலை போட்டு நல்லா மாவாட்டுங்க. நல்லா மாவாட்டிட்டு இப்போ அந்த உளுந்து வச்சுருக்கோம்ல, அதுலேயே இந்த மாவையும் போட்டு நல்லா கலக்கிடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ நான் கலக்கி விடுவேன். அந்த மாவோட பதம் உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு பதம் நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் மாவை கலக்கி வச்சுக்கோங்க. ஒரு 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு புளிச்சிருக்கும். இதோ இந்த மாதிரி புளிச்சிருக்கும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இட்லி சட்டி எப்போவுமே இட்லி அவிக்கும்போது இட்லி தண்ணி நல்லா கொதிச்ச பின்னாடி இட்லி ஊற்றி இட்லி சட்டிக்குள்ளே இட்லியை வைங்க. அப்போ இங்கே பாருங்கள், அந்த இட்லி ஆவி தண்ணி படும்போது அந்த நல்லா அழகா அது எப்படி மென்மையாக இருக்குது பாருங்கள். நான் ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ ஒரு தட்டுக்கு நான் மாற்றிட்டேன். இதோ பாருங்கள், அது எப்படி அந்த இட்லி துணியில் கூட படாமல் வரைக்கும் வருது பாருங்கள். இதோ எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ மென்மையாக இருக்குது பாருங்கள். அதை நம்ம பிச்சு பார்த்தாலும் ரொம்ப சாஃப்ட்னஸாக பஞ்சாக இருக்கும். உங்களுக்கு வீடியோலேயே தெரியும். ஸோ உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக இப்படி மென்மையான பஞ்சு போல் இட்லி செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.